தீபாவளி பண்டிகையின் போது எண்ணெய் பலகாரங்களை அதிகமாக எடுத்துக்கொள்வதால் ஏற்படும் பாதிப்புகள் அதிலிருந்து காத்துக்கொள்வது எப்படி என சன் நியூஸ் தொலைக்காட்சிக்கு இருதய நோய் சிறப்பு மருத்துவர் மனோஜ் அளித்த பேட்டியை இப்போது பார்க்கலாம். பொறுத்த வரைக்குமே பெரிய பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை. சரிங்களா, ஒரு 30 வயசு தாண்டினவங்க இப்போ அவங்க அப்பா அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட் பேஷண்ட் இருக்காங்க, அவங்க சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஸ்வீட்டை கட்டுப்படுத்திக்கணும். இவ்வளோ தான் அளவு அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. சரிங்களா, நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு டேஸ்ட், அதாவது பார்த்திங்கன்னா அளவுக்கு மிஞ்சினா அமுதமும் நஞ்சு தான். சரிங்களா, ஸோ அப்படின்றப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா நம்மளோட ஆல்ரெடி சர்க்கரை நோய் சர்க்கரை நோயால் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், நான் பார்த்திங்கன்னா இருதய நோயில் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், சிறுநீரக கோளாறுகள் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? சரிங்களா, நமக்கு ஆசைக்கு ஒரு சின்னதாக ஒரு டேஸ்ட்டுக்கு மட்டும் எடுத்துகிட்டு நிப்பாட்டிக்கிறது நல்லது. சரிங்களா, இதற்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த தீபாவளி ஃபங்க்ஷன்ஸ் இது மாதிரி முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மளோட சர்க்கரையோட அளவுகளை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது இன்னும் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்போ பெஸ்ட்டு என்ன அப்படின்னா பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய் நிறைந்த பொருட்களை டைம், அதாவது ஒரு முடிஞ்ச அளவுக்கு 8 மணிக்கு முன்னாடி சாப்பிட்டு முடிச்சிடுறது நல்லது. சரிங்களா, 8 மணிக்கு மேலே சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நம்ம வயிற்றுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயம். ஸோ அதனால் அஜீரண கோளாறுகள் வராமல் பார்த்துக்கும். ரெண்டாவது, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்ட பிற்பாடு இவ்வளோ ஹெவியாக நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு சுடு தண்ணி, ஒரு இளம் சூடில் இருக்கக்கூடிய தண்ணியை பார்த்திங்கன்னா குடிக்கிறப்போ நமக்கு ஒரு அஜீரண கோளாறுகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளை குறைக்கும். பட் ஒரு கட்டத்துக்கு மேலே இதுக்கு மேலே எனக்கு வலி ஒரு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா செல்ஃப் மெடிக்கேஷன் எடுக்கலாமா? அதாவது பார்த்திங்கன்னா நானே போய் ஒரு பேண்டப்ரசோல் வாங்கி எடுத்துக்கலாமா, ஒரு ஒமீஸ் பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஷாப்பில் போய் எடுத்துக்கலாமான்னா அது கூடாது. சரிங்களா, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையங்களையோ இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ நிலையங்களையோ அணுகி இது உறுதியாக இது அஜீரண கோளாறு தான் அப்படின்றத உறுதிப்படுத்திக்கிட்டு எடுக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.